காலையில ஏஞ்சி கண்ணாடியில பார்த்தா நீங்க ஒரு பையனா மாதிரி இருக்கீங்க. சும்மாவே நாங்க கண்ணாடி முன்னாடி நின்று போய் பார்த்தா பையனா மாதிரி இருக்கீங்க. ஆல்ரெடி அப்படிதான் ப்ரோ இருக்கா, ஒன்னாலாம் இல்ல பையனா. என்ன பண்ணுவீங்க? சும்மா இந்த ரேண்டமா பசங்க எல்லாம் கிளம்பி போவானுங்களே, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. சும்மா வண்டி எடுத்துட்டு 4 பசங்களை கூட்டிட்டு மச்சாவா டீ குடிக்க போலாம். அப்படி என்னதான் இருக்குல்ல, அந்த சும்மா போய் என்ன பண்றாங்க? கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் இல்ல வேணாம். நைட் வெளில சுத்துவேன், மெயினா பைக்ல சுத்துவேன், ஹெல்மெட் போடாம சுத்துவேன். வீட்டுல இருந்தா வாய் மூட்டிருப்பாங்க அம்மா அப்பாலாம். ஐயோ வந்துட்டானே, அவனுக்கும் டயர்டா இருக்குமே, அவன் எந்த வேலையும் செய்ய வேணாம், அந்த மாதிரி ஒரு ஆசை. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. நீங்க வந்து பொண்ணா மாறிட்டீங்க. அதில் தூங்கி ஏஞ்சிக்கிறீங்க, ஏஞ்சி பார்த்தா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணா இருக்கீங்க. வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. சத்தியம் பண்ணி கிள்ளி பால் ஊத்துங்க. ஆல்ரெடி அப்படித்தான் எல்லாம் சொல்றாங்க, அது வேற விஷயம். பொண்ணுங்க எப்படி என் லைஃப்ல என்ன டார்ச்சர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி எல்லா பசங்களையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன். அப்படியே என்னோட அழகை காமிச்சு அப்படியே அவங்கள வந்து வேற லெவலில் வச்சு செய்வேன். அப்படி இல்ல, இங்க பாருங்க, பொண்ணா மறனா ஃபர்ஸ்ட் டெய்லி குளிப்பேன். ஆமா ஆமா, ஏன்னா பசங்க நான் கேளுங்க, எல்லா பசங்களும் தான், நான் இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு. பையனா இருந்தா வச்சுக்கோங்களேன், வீட்டுல ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஹாப்பியா அப்படியே எடுத்து வந்து தட்டு கொடுத்துருவாங்க, கேஷுவலா அப்படியே அனுப்பிடுறாங்க. நாங்க மட்டும் வந்து லிட்டரலி எல்லாத்தையும் கத்துக்கணும். உங்களுக்கு சட்டை அயன் பண்றது கூட நாங்களே கத்துக்கணும். ஆனா நீங்க எதுவுமே கத்துக்க மாட்டீங்க. அவன் பொருளே எடுத்து அவனை போடணும், அதாங்க நாங்க பண்றோம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்குறீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க, தூங்கிட்டீங்க, தூங்கி ஏஞ்சி காலைல கண்ணாடியில போய் பார்த்தா பையனா மாதிரி இருக்கீங்க. சும்மாவே நாங்க எல்லாருமே இதைதான் சொல்றீங்க. இப்போ பையனா மாறிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. எல்லாருமே இதைதான் சொல்றீங்க. இப்போ பையனா மாறிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? மச்சான் என்ன பண்ணுவேன்? ஆளை கழட்டி விட்டுறேன் மச்சான், நீ கவலை. நம்ம பையனாதான் நீ ஆளை கழட்டி விட்டுரு, நான் ஏன் ஆளை கழட்டி விட்டு நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த என்ஜாய் என்னன்னு கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக சொன்னீங்க. ஷாக்கிங்கா இருக்கும் ஆப்வியஸா. ஓகே. அதுக்கப்புறம் சரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமோ மேபி ஐ வில் ஜஸ்ட் ஃப்ரீக் அவுட். கண்ணாடி முன்னாடி நின்று போய் பார்த்தா பையனா மாதிரி இருக்கீங்க. ஆல்ரெடி அப்படிதான் ப்ரோ இருக்கா, ஒன்னாலாம் இல்ல பையனா. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் இல்ல வேணாம். லைக் பாயா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இண்டிபெண்டா வெளியில போறது அதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லைக் நைட் வெளில சுத்துவேன், மெயினா லைக் பைக்ல சுத்துவேன், ஹெல்மெட் போடாம சுத்துவேன். பையனா ஹெல்மெட் போடாம சுத்துற ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஆக்சுவலி லைக் நாங்க இப்போ கேர்ள்ஸ் ஹெல்மெட் போடும்போது ஹேர்லாம் கலையும், அப்படி அதனால அத மாதிரி. அண்ட் யா நைட் தான் நான் வெளில சுத்துறது இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். இப்ப சுத்துறது இல்லையா நீங்க நைட்லாம்? 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ உண்மையா சொல்ல போனா நீங்க இதை தான் பண்ணுவீங்களா? சென்சர்ஷிப்லாம் அதெல்லாம் கட் பண்ணோம்னா இதான் பண்ணுவேன். அதெல்லாம் கட் பண்ணதா இதான் பண்ணுவீங்க. அது இல்லைன்னா வேற? அது இல்லைன்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்தா அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன், ஒரு நல்ல கிரீன் ஃபிளாகா இருப்பேன். என்ன பண்ணுவேன்? நானும் டிஷர்ட் தட்டா யோசிச்சுக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க பாருங்க. நீங்க பொண்ணா மாறினா என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே என்கிட்ட கேட்காதீங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரே ஒரு ஆன்சர் சொல்லுங்க. 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எந்த காப்பி அடிக்கக்கூடாது நீங்க, சரியா? சரியா? ஒரு பொண்ணா நடந்து போகும்போது பசங்களாம் இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பசங்களாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஜாலியாக ஒரு பணக்கார பையனா பார்த்து செட்டில் ஆகி அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபாக போயிடுவாங்க. அவருக்கு ரொம்ப ஈஸின்னு நினைப்பு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப்னா பணக்கார பையன், புரியுதா? எனக்கு கீழே 4 பேர் வேலை செய்ய, அப்படியே ஜாலியாக பெட்டில் படுத்துக்கிட்டு காஃபி அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி. பெட் காஃபி, பெட் டிஃபன் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் இருக்காதா? சரி, இருந்து பார்த்தா தான் தெரியும். அப்புறமா ஐயோ நான் பையனாவே மாறினேன் அப்படின்னு நினைப்பேன். சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்ல. பையனா நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போன பையனா என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றுமே சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், மிஞ்சி போன சைட் அடிப்பீங்க, அதுக்கு மேலே வந்து நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதானே? வேற இப்பெல்லாம் பசங்க இருக்காங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இப்படிதான் இருக்காங்க. சும்மா இந்த ரேண்டமா பசங்க எல்லாம் கிளம்பி போவானுங்களே, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. சும்மா வண்டி எடுத்துட்டு 4 பசங்களை கூட்டிட்டு மச்சாவா டீ குடிக்க போலாம். அப்படி என்னதான் இருக்குல்ல, வாட் டு தே கெட் அவுட் ஆஃப் இட்? அந்த சும்மா போய் என்ன பண்றாங்க? நாங்க சும்மா ஷாப்பிங் வரோம், நாங்க வாங்கிட்டு போறோம் ஏதாச்சும். அவங்க சும்மா கிளம்பி போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த தாட் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும், அவங்க என்னெல்லாம் யோசிச்சுட்டு அதெல்லாம் பண்றாங்க சும்மா சும்மா அப்படின்ட்டு.
ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எதுக்கு explore பண்ணி பார்க்கணும். லைக் வாட் இஸ் இன் தேர் மைண்ட் செட் அந்த மாதிரி அண்ட் ஹவு டு தே see கேர்ள்ஸ் அது யோசி. நீங்க வந்து பொண்ணா மாறிட்டீங்க, காலைல தூங்கி ஏஞ்சிக்கிறீங்க, ஏஞ்சி பார்த்தா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணா இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். சத்தியம் பண்ணி கிள்ளி பால் ஊத்துங்க. ஆல்ரெடி அப்படித்தான் எல்லாம் சொல்றாங்க எனக்கு, அது வேற விஷயம். ஏன் ப்ரோ? இல்ல தெரியல, அது கலாய்க்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா சரி, என்ன சொல்றாங்க வாங்க. இல்ல இது வந்து பர்சனலா வேற மாதிரி போயிடும். நீங்க கேள்வி கண்டினியூ பண்ணுங்க. செம. என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் ப்ரோ. பசங்களா இருக்கும்போது நம்ம நிறைய பொண்ணு ட்ரை பண்றோம், எந்த பொண்ணுமே உஷாராக முடியுது. ஸோ நான் பொண்ணா மட்டும் வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க எப்படி என் லைஃப்ல என்ன டார்ச்சர் பிடிச்சிக்கோ அது மாதிரி எல்லா பசங்களையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன். அப்படியே என்னோட அழகை காமிச்சு அப்படியே அவங்கள வந்து வேற லெவலில் வச்சு செய்வேன். அப்படி இல்லை, இங்க பாருங்க, இப்போ ஒரு பொண்ணு அழகா இருந்தா என்னென்ன யூஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. நம்ம வந்து பிக்கப் பண்றதுக்கு ஒருத்தன் வருவான், செலவு பண்றதுக்கு ஒருத்தன் வருவான், படத்தை கூட்டி ஒருத்தன் வருவான். So, ஒரு பொண்ணு அழகா இருந்தா இவ்வளவு இது கிடைக்கும் போது அப்ப நான் அழகா இருக்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒண்ணு அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு போயிருவேன். பட் கல்யாணம் மட்டும் வீட்டுல பாக்குற பண்ணி கல்யாணம் போயிருவேன். ஸோ அது ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஏன்னா திடீர்னு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கும்போது பார்க்கும்போது என்னடா அவன் பொண்ணா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பட் ஹாப்பியாக தான் இருக்கும். என்ன மாதிரி பசங்கலாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எந்த பொண்ணும் பார்க்காது. அட்லீஸ்ட் சப்போஸ் உண்மையா அந்த மாதிரி வரணும்னு வச்சுக்கலாம், பொண்ணா மாதிரி போயிடுவோம் சீரியஸா. அதாவது எனக்கு என்ன கேள்வினா, நீங்க சொல்றீங்க நான் இவ்வளவு பட்டு இருக்கேன் அப்படின்றீங்க, அப்படி இருந்து நீங்களுமே அதே தான் செய்வேன் அப்படின்னு. ஆமா, நம்ம பட்டதை வந்து எல்லாரும் படணும்ல. இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் நீங்க எப்படி யோசிக்கலாமே, நம்ம தான் இப்படி பட்டுட்டோம், பரவாயில்ல என்ன மாதிரி பசங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம். இந்த காலத்து பசங்களும் ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. ஒரு பொண்ணு ட்ரூவா லவ் பண்றா இல்ல ரொம்ப இன்னசென்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலையில மொழ வச்சுட்டு போயிடுவாங்க. அமைலுக்கு அப்புறம் எப்படி நீங்க சொல்லலாம்? ஆனா இந்த மாதிரி ஒரே நேரத்துல 4-5 பசங்களை ஓட்டுற பொண்ணுங்களை மட்டும்தான் பசங்க தேடி போறாங்க. அதனால நம்மளும் அப்படியே போய்க்கலாம். நமக்கு தேவை என்ன? சுத்துறதுக்கு மட்டும்தான், அதுக்கு இல்ல. சுத்துறதுக்கு தேவை. அதனால பிக்கப்புக்கு ஒரு பையன், லஞ்சுக்கு ஒரு பையன், டின்னருக்கு ஒரு பையன், டிராப்புக்கு ஒரு பையன் அப்படின்னு 4 பேர் பிரிச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், எழுப்பி விடுறதுக்கு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் தூங்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வேணாம். அது புருஷன், அது ஹஸ்பண்ட். புருஷன் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றீங்க. இதான் இது வந்து பொண்ணுங்க மேல இருக்க தப்பான நேரத்தை சொல்ல, இந்த மாதிரி நிறையவே நான் பார்த்திருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். பொண்ணா மறனா ஃபர்ஸ்ட் டெய்லி குளிப்பேன். ஆமா ஏன்னா பசங்க நான் கேளுங்க, எல்லா பசங்களும் தான், நான் இல்ல. டைம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், கிளம்புவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு கிளம்புவோம். எந்த பையனாச்சும் குளிக்கிறானா? பொண்ணுங்க அப்படி கிடையாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் குளிச்சுட்டு சீவி சிங்காரிச்சு தான் போவாங்க. அது எப்படி பைனாகுலர் வச்சு பார்த்த மாதிரியே பேசுறீங்க? அனுபவம் ப்ரோ எல்லாம். எப்படி ப்ரோ? அதாவது தெரியல, ஆள் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் அந்த இது இருக்கும்ல, எக்ஸ். அதனால வேற ஒண்ணு. என்னமா பண்ற, குளிச்சிட்டு இருக்கேன் மாமா அந்த மாதிரி. நீங்க என்னைய சொல்றீங்க இல்லையா, நீங்க இவ்வளவு ஆராய்ந்து கேள்வி கேட்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் இதுல எனக்கு வந்து கேள்வி என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிட்டே இருந்துச்சு. என்னவா இருக்கும் ஒரு பையன் வந்து பொண்ணா மாறினா என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு வந்து பையனா மாறினா என்ன பண்ணுவா, இதுதான் என்னோட இதா இருந்துச்சு. நீங்க வந்து குளிப்பீங்க அவ்வளவுதானா? ஆமா, வேற எதுவுமே பண்ண முடியல. கொஞ்சம் நீட்டா, முடிஞ்ச அளவு நீட்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பொண்ணா மாறினா நீட்டா இருப்பீங்க அவ்வளவுதான். பையனா மாறினா நீட்டா தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆயிரும் ப்ரோ. இப்போ நார்மலா ஒண்ணுமே இல்லையே. இப்போ நீங்க கண்ணாடி பசங்க எல்லாரும் என்ன, நம்ம என்ன யோசிப்போம் கண்ணாடி முன்னாடி என்ன, வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம், லைஃப் என்ன ஆக போகுது, அதை தான் யோசிப்போம். பொண்ணுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, தங்கச்சியோ யாரா வேணாலும் இருக்கட்டும், போய் நின்று என்ன யோசிப்பாங்க, நம்ம அழகா இருப்போமா, அழகா இருக்குமா, இனி காஜல் கரெக்டா போட்டிருக்கோமா, லிப்ஸ்டிக் கரெக்டா, அதான் பொண்ணுங்க யோசிப்பாங்க. பசங்க அப்படி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம்ல. அதனால பொண்ணா இருந்தா நான் சொல்றேன், பொண்ணா இருந்தா இப்ப எத்தனை செருப்பு கடை ஏரியா இறங்கலாம் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு வெரைட்டி இருக்கு, பசங்களுக்கு அவ்வளவு வெரைட்டி இல்ல, ஒத்துக்கிறேன். லைக் இவன் போயிட்டு 4 டைப்ஸ் பாக்குறான், அவ்வளவுதான் இருக்கு. இப்ப நாங்க போனா அத்தனை ஹீல்ஸ்லயே அத்தனை டைப் இருக்கு, அவ்வளவு இருக்கு. சோ உனக்கு அவ்வளவு ப்ரிவிலேஜஸ் இருக்குல்ல. அதெல்லாம் வெறும் நான் போய் செருப்புமா வாங்க போறேன். அதேதான் ப்ரோ. அதாவது ஏன் ஜனம் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவீங்க, அப்புறம் சாக்குக்கு வர அப்படின்னக்கு அப்புறமா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். செயல் பொண்ணா மாறினா என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட்? ஆமா, எல்லா பசங்களையும் உஷார் பண்ணுவேன். உஷார் பண்ணி ஜாலியா ஒரு நாளைக்கு ஒருத்தங்க கூட டேட் பண்ணுவேன். டேட் மீன்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி டேட்லாம் எதுவுமே நினைக்கல, சொல்லுங்க. ஐ மீன் ஃபுட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டேட் சும்மா என்ஜாய் பண்ணுவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்பேன். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். கோல்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் அது ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். டே பை டே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். பட் நம்மளால முடியல, டெய்லியும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ அதனால முடியல. இப்போ பையனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். பொண்ணா மாதிரினா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்பேன். ஸோ பசங்களோட என்ஜாய் பண்ணணும், வெளியே சுற்றணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கேர்ளாக பிறந்தா அதெல்லாம் பண்ண முடியாது. வீட்டில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வச்சுருவாங்க. அது சேஃப்டி தான். பட்
அதை இப்போ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜென்ரேஷன் மாற மாற அது கொஞ்சம் போகிறதானே பெட்டர் தான். பெட்டர் தான். அந்த வாட் வில் யூ டூ அப்படின்னு ஒரு அசியூம்ஷனா இப்போ சொல்லணும்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? மேபி ஐ வுட் லவ் டு ட்ராவல். Okay. அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவேன். இமீடியட்டாக ஏதாவது ட்ராவல் பிளான் பண்ணுவேன். இப்போ கூட நீங்க பண்ணலாமே அதை. இப்பயும் பண்ணலாம், பட் ஸ்டில் இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன டிஃபரன்ஸ்? என்னன்னா we have lot of responsibilities at home. கொஞ்சம் வீட்டில் செட்டில் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறையா இருக்குமோன்னு தோணுது கம்பேர்ட் டு பீங் இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்னால. But even men's also have some responsibility. எஸ், பட் என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டிங்கன்னா Okay. இந்த டிரான்சிஷன் வந்து வாட் ஐ வில் டென் டு டூ இஸ் திஸ் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். மேபி ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட் வரும்னு நினைக்கிறேன். சார் அப்போ ஆல் மென் ஆர் கேர்லெஸ் நான் சொல்லலை, பட் ஐ ஃபீல். சரி, அப்படி பார்த்தா எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு. பையனா இருந்தா வச்சுக்கோங்களேன், வீட்டில் இந்த இது ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஹாப்பியாக அப்படியே எடுத்து வந்து தட்டு கொடுத்துருவாங்க. அப்படியாப்பா அப்படி அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. கேஷுவலாக அப்படியே அனுப்பிடுறாங்க. நாங்கள் மட்டும் வந்து லிட்ரலி எல்லாத்தையும் கற்றுக்கணும். உங்களுக்கு சட்டை அயன் பண்ணுறது கூட நாங்களே கற்றுக்கணும். ஆனால் நீங்கள் எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. சமையல் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இல்ல சாரி, அவன் வேற. அவன் தெரியும், அவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுது எனக்கு. இல்ல எனக்கு புரியல, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் அவங்களுக்கு தெரியுங்க. நான் சாப்பிட்டுருக்கேங்க, நேத்தாங்க சாப்பிட்டேன். இப்படியாக சப்போர்ட் எனக்கு என்னங்க தெரியும்? குடும்பத்துல குள்ளி ஏற்றுறீங்க. பசங்க வீடு மட்டும் எல்லா அம்மாவும் லைட்டா கொம்பு மாதிரி தான் வந்து பையன் வீடுன்னா அப்படிதான் இருக்காங்க. அதோட பையன் எதுவுமே மாத்திக்கிற மாதிரியே தெரில. தே வில் லிவ். அது என்ன மாத்திக்கிறது தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களும் வந்து ஆன் பண்ணணும், வேற ஆப்ஷனே இல்லைன்றது தான் அவங்களோட சேஞ்ச். அவங்களுக்கு தான் பெரிய பேர்டன்ற மாதிரி இல்லை. ஃபீமேல் ஆல்சோ அது சேம்ல. எனக்கு அதனால ஒரு தடவையாவது வந்து மென் மாதிரி இருந்துட்டா என்ன, வீட்டில் இருந்தால் வாய் மூட்டிருப்பாங்க அம்மா அப்பாலாம். ஐயோ வந்துட்டானே, அவனுக்கும் டயர்டாக இருக்குமே, அவன் எந்த வேலையும் செய்ய வேணாம், அந்த மாதிரி ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க. காலைல ஒரு செருப்படி, நல்ல வீடு அது. செருப்புல தண்டசோறு எட்டி விடுவாங்க. இப்போ நான் வந்து பேசின வரைக்கும் நிறைய பேரோட மைண்ட் செட், மெயினாக உமன்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, பசங்க வந்து கேர்லெஸ் மைண்ட் செட் அப்படின்னு இருக்காங்க. இல்ல அப்படி ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி அவங்க அப்படி கிடையாது. If I have to correct it, it's not about carelessness. It's like priorities. Okay. I think அவங்களுக்கு வந்து there are a lot of things apart from the family to do at the first place, but when coming to women, I think at least my lifestyle is like that, where I have to prioritize my kids, my family, the household chores and all that. Only then I can think about something outside. Okay. I mean that. So அதனால உங்களோட இது வந்து இந்த மூவா இருக்கும் அப்படின்னு. Correct. I want to be a woman. I like to be. I don't want that fantasy. Don't wantலாம் இல்ல, நீங்க ஆசைப்படல, நீங்களா மாறிட்டீங்க, அதுவா ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மிராக்கல் நடந்து மாறிட்டீங்க. சரி, இருந்து பாப்போமே, வேற என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவீங்க? சில தாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லைக் மேல் பீப்புள் கேன் டூ ஆல் தோஸ் ஸ்டப்ஸ் which female cannot do. What are the stuff? நீ சீரியஸா போகாத, காமெடி பண்ணி விட்டுருவாங்க. நீ வேற. நான் கொஞ்சம் ஜாலியா சுத்தலாம்னு இருக்கேன், அவ்வளவுதாங்க பண்ணுவேன். இப்ப சுத்தலையாங்க நீங்க? இல்லைங்க, I had some restrictions. Okay. After marriage you can do அந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லயே போனதுனால இருக்கு. See, we are answering very seriously and you are capturing also. எனக்கு புரியல, என்ன இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்ன So அப்படிங்கற is மாதிரி this a யோசிச்சு. jovial show or what is it? We can take anyway, எங்களுக்கே தெரியாம நாங்க. நான் கேக்குறேங்க, நீங்க women வரணும் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லுங்களா, நாங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்க என்ன நான் explain சொல்றேன். அப்படியே ஆப்போசிட். என்னது இது? ஏன் கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறீங்க? ஏன் கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறீங்க? அவன் பொருளவே எடுத்து அவனை போடணும். அதாங்க நாங்க பண்றோம். செட்டே போடுறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நானா? What do you do? அதாவது நான் வந்து ரொம்ப கேவலமானவன். நான் என்ன பண்ணுவேன்னா, டீசெண்டா வீட்ல சொல்லியோ, கேவலமானவன் சொல்லிட்டு டீசன்ட்டான்னு சொல்றீங்க. சரி ஓகே, ரெண்டுமே தானா. என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் சொல்லுவேன், அப்படிலாம் நானே ஒரு பணக்கார ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக ஹவுஸ் ஒய்ஃபாக செட்டில் ஆகிடுவேன். அவ்வளோ துப்பிடுங்க.